உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியில் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில்வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். நாகப்பட்டினம் யாழ்ப்பாணம் கப்பல் சேவை 16ஆம் தேதி ஆரம்பம். இன்று நள்ளிரவு முதல் டிக்கெட் முன்பதிவு. தோட்டத் தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளம் நிறைவேற்றும் வெளியான தகவல். யாழில் டீசல் திருட்டில் இறங்கியுள்ள குழு தீவிர விசாரணையில் போலீசார். 22 மாணவர்களால் 16 வயது மாணவி வன்புணர்வு. அதிரடியாக சிக்கிய 17 பேர். நிறுத்தி உணவு வாங்கிய சாரதி பேசுபொருளாக மாறியுள்ள காணொளி. யாழில் குடும்பஸ்தர் மீது காவலாளி குழு கொலைவெறி தாக்குதல். பின்னணியில் புலம்பெயர் தமிழரா? ஹோட்டல் மேற்கூரையில் விழுந்த ஹெலிகாப்டர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த விமானி. இனி விரிவான செய்திகள். இந்தியா நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு வரும் 16ஆம் தேதி முதல் கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தனியார் கப்பல் போக்குவரத்து நிர்வாகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன்துறை துறைமுகம் வரையிலான கப்பல் போக்குவரத்தை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆரம்பித்து வைத்திருந்தார். பின்னர் புயல் மற்றும் வடக்கு கிழக்கு பருவமழை குறைந்த அளவிலான பயணிகள் வருகை ஆகியவற்றை காரணம் காட்டி சேவை தொடங்கிய சில நாட்களிலேயே கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இலங்கைக்கு மீண்டும் கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தனியார் கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்காக அந்தமானில் இருந்து சிவகங்கை என்ற பெயரிலான கப்பல் கடந்த வாரம் நாகை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. தொடர்ந்தும் இலங்கைக்கு சோதனையோட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ள நிலையில் எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கப்பல் நிர்வாகம் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. மேலும் கப்பலில் பயணிக்க விரும்புகிறவர்கள் silentfree.com என்ற உத்தியோகபூர்வ இணையதளம் மூலம் இன்று நள்ளிரவு முதல் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளமாக 1700 ரூபாவை வழங்கும் தீர்மானம் சம்பள நிர்ணய சபையில் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. சம்பள அதிகரிப்பு தொடர்பில் சம்பள நிர்ணய சபையில் இன்று வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட்டுள்ளதாக நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த அடிப்படை சம்பளமாக 1350 ரூபாவும் உற்பத்தி ஊக்குவிப்பு விசேட கொடுப்பனவாக 350 ரூபாவும் வழங்க இணக்கம் எட்டப்பட்டுள்ளது. இதேவேளை சம்பள விடயம் உயர் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தினால் குறிப்பிடப்பட்ட தவறுகளை திருத்தி அமைத்து 1700 ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுத்தர முழு ஒத்துழைப்பு வழங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் அமைச்சர் மனுசன் நாணயக்கார ஆகியோருக்கு கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் நன்றியினையும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையில் புகையிரதத்தில் தொடர்ச்சியாக டீசல் திருடு போகின்றமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த 9ஆம் தேதி காங்கேசன்துறை புகையிரத நிலையத்தில் இரவு வேளையில் புகையிரதம் தடுத்து நின்றபோது இனம் தெரியாத குழு ஒன்று டீசலை திருடியுள்ளது. இந்த திருட்டு புகையிரத நிலையத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்ட அதிகாரிகளால் குறித்த சம்பவம் அம்பலத்திற்கு வந்துள்ளது. இதன்போது திருட்டில் ஈடுபட்ட கும்பல் தப்பிச் சென்றுள்ள நிலையில் 4 20 லிட்டர் கொள்கலன்களில் டீசல் நிரப்ப நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேவேளை புகையிரத எரிபொருள் தாங்கியின் திறப்புகள் அனுராதபுரத்திலேயே இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் போலீசாரினால் முன்னெடுக்கப்படுகின்றன. மொனராகலே தனமல்லுவே பிரதேசத்தில் உள்ள பிரதான பாடசாலை ஒன்றில் 11ஆம் தரத்தில் கல்வி கற்கும் பாடசாலை மாணவியை ஒரு வருட காலமாக வன்புணர்விற்கு உட்படுத்திய 17 பாடசாலை மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஒரு பெண்ணும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொனராகலே மாவட்டம் தனமல்வில பகுதியில் 16 வயதான சிறுமியொருவர் 22 பாடசாலை மாணவர்களினால் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சில மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ள நிலையில் வன்புணர்விற்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்னர் தனக்கு பலவந்தமாக மதுபானத்தை வழங்கியுள்ளதாக குறித்த சிறுமி போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார்.
குறித்த சிறுமி கல்வி பயிலும் பாடசாலையில் உள்ள 19 வயதான மாணவர் ஒருவரை சிறுமி காதலித்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ள நிலையில் காதலனின் வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டு பாடசாலை மாணவர்களினால் குறித்த சிறுமி வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் குறித்த சம்பவத்தை காணொலியாக பதிவு செய்துள்ள சந்தக நபர்கள் அந்த காணொலியை வெளியிடுவதாக அச்சுறுத்தி ஒரு வருட காலம் சிறுமியை பல்வேறு சந்தர்ப்பங்களில் வன்புணர்விற்கு உட்படுத்தியுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. புத்தளம் கொழும்பு பிரதான வீதியின் நடுவில் தொடருந்தை நிறுத்தி அருகாமையில் உள்ள கடையொன்றிலிருந்து உணவு பெற்றுக்கொள்ளும் காணொலி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. இந்த காணொலி மக்கள் மத்தியின் தவறான கருத்தை பரப்பியுள்ள நிலையில் குறித்த புகையிரதம் வாய்க்கால் தொடருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வாய்க்கால் தொடருந்து நிலையம் சிறியதாக இருப்பதாலும் பயணிகள் தொடருந்து நீளம் நீண்டதாலும் அதன் இயந்திர பகுதி புத்தளம் கொழும்பு பிரதான வீதியின் நடுவில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன்போது தொடருந்தில் இருந்து இறங்கிய சாரதி அருகிலுள்ள கடையில் உணவு பொதியை வாங்கி தொடருந்து இயந்திர பகுதிக்குள் மீண்டும் நுழைய தொடருந்து மீண்டும் பயணிக்க தொடங்கியுள்ளது. எனினும் குறித்த சாரதியின் செயல் மக்கள் மத்தியில் பெரும் பேசுபொருளாக தற்போது மாறியுள்ளது. யாழ்ப்பாணம் குடத்தனையில் குடும்பஸ்தர் ஒருவரை ரவுடிகள் வழிமறித்து தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த தாக்குதலின் பின்னணியில் புலம்பெயர் சுவிஸ் வாழ் தமிழர் ஒருவர் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவமானது யாழ் வடமராட்சி கிழக்கு குடத்தனை காட்டு பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. குறித்த பகுதியில் உள்ள கோயிலுக்கு காரில் சென்ற குடும்பஸ்தரை வீதியின் குறுக்கே மரங்கள் கற்களை போட்டு தடை ஏற்படுத்தி காட்டுப்பகுதியில் வழிமறித்து கும்பல் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. குறித்து குடும்பஸ்தரை தாக்கியவர்கள் நீதிமன்றில் நிறுத்தப்பட்ட போதும் உடனடியாக அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மனித உரிமை ஆணைக்குழுவிலும் முறையிடப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து தெரியவருகிறது. ஆஸ்திரேலியாவில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றின் மீது ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்ததில் விமானி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இன்று திங்கட்கிழமை அதிகாலை 2 மணியளவில் விமானியுடன் சேர்த்து 2 பயணித்த உலக வானூர்தியொன்றே ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதியில் உள்ள ஹெய்ன்ஸ் நகரில் அமைந்துள்ள ஹில்டன் டபுள் ட்ரீ ஹோட்டலின் மேற்கூரையில் விழுந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. ஹெலிகாப்டர் விழுந்தவுடன் தீப்பற்றி எரிந்தமையினால் சம்பவ இடத்திலேயே விமானி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தினால் ஹோட்டலில் இருந்தவர்களுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை எனவும் சுமார் 100க்கும் அதிகமானோர் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாகப்பட்டினம் யாழ்ப்பாணம் கப்பல் சேவை 16ஆம் தேதி ஆரம்பம். இன்று நள்ளிரவு முதல் டிக்கெட் முன்பதிவு. தோட்டத் தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளம் நிறைவேற்றும் வெளியான தகவல். யாழில் டீசல் திருட்டில் இறங்கியுள்ள குழு தீவிர விசாரணையில் போலீசார். 22 மாணவர்களால் 16 வயது மாணவி வன்புணர்வு. அதிரடியாக சிக்கிய 17 பேர். நிறுத்தி உணவு வாங்கிய சாரதி பேசுபொருளாக மாறியுள்ள காணொளி. யாழில் குடும்பஸ்தர் மீது காவலாளி குழு கொலைவரை தாக்குதல். பின்னணியில் புலம்பெயர் தமிழரா. ஹோட்டல் மேற்கூரையில் விழுந்த ஹெலிகாப்டர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த விமானி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.